शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतं वन्दे भगवन्तं पुनः पुनः भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये नमामः शङ्करान् वाक्यविजयेन्द्रसरस्वतीं श्रीगुरुं शिष्टमार्गान् नेतारं सन्मतिप्रदं सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं பரமேஷ்டி குரும் பஜே. முதல் நாள் அன்றைக்கி விவேக சூடாமணி. இன்றைக்கி 4வது நாள். முதல் நாள் அன்றைக்கி இந்த சாதனா சதுஷ்டய சம்பத்து, அது வேதாந்தம் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அது 2 தினம் முந்தானதுக்கும் சொல்லி 2-3 நாள்களுக்கும் சொல்லி 3 நாள்லேயும் அது சொல்லியிருக்கோம். அடுத்தது 2வது நாள் அன்றைக்கி முடிவில் அந்த நிர்விகல்ப சமாதியில் இருக்கிறவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத அதோடு முடித்தோம். நேற்றுக்கு 3வது நாள். 3வது நாள் அன்றைக்கி எவர்கள் வைராக்கியம் எனும் கத்தியால் விஷயம் என்னும் முதலையை வெட்டுகிறார்களோ அவர்களே சம்சார சாகரத்தை தாண்டுகிறார்கள்னு பார்த்தோம். இன்றைக்கி 4வது நாள். அது விஷய மார்க்கைஹி गच्छतो नच्छन्न शुद्धेः प्रतिपदमभियातो मृत्युरप्येष विद्धि हित सुजन गुरुक्त्या गच्छत स्वस्य युक्त्या प्रभवति फलसिद्धिः சத்தியமித்யேவ வித்தி அப்படின்னு. அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, இந்திரிய சுகத்தை நாடும் சொற்ப புத்தியுடையவனுக்கு ஒரு அடியிலும் மரணம் வருகிறது என்று அறிந்துகொள். மேலும் இதுவும் பூராகவும் உண்மை என அறிந்துகொள். நன்மையை விரும்புபவன் குரு சொன்ன மாதிரியும் தன் சுய புத்தியை கொண்டும் நடப்பவனுக்கு காரிய சித்தி ஏற்படுகிறது அப்படின்னு. அதாவது இந்திரியங்களை ஜெயிக்கணும், ஜிதேந்திரியனாக இருக்கணும். அதுக்காக அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸுங்கிறத இதால் சொல்கிறேன், இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் யார் சொன்னாலும் குரு என்ன சொல்கிறாரோ, வேதாந்தம் படிக்கிறவனுக்கு குரு என்ன சொல்லியிருக்காரோ அது, அப்புறம் தன்னுடைய சுய புத்தியையும் யூஸ் பண்ணி காரிய சித்தியை அடையணும் அப்படின்னு. அடுத்தது மோக்ஷஸ்ய காங்ஷா எதிவை தவாஸ்தி தியஜ அதிதூராத் விஷயான் விஷம் யதா பீயூஷவத் தோஷதயா க்ஷமார்ஜவ பிரசாந்தி தாந்திஹி பஜ நித்தியமாதராது. என்ன அர்த்தம்னா, உனக்கு மோட்சத்தில் பற்றிருந்தால் இந்திரிய சுகங்களை விஷத்திற்கு ஒப்பாக நினைத்து அதை விலக்கு. அதனால் இந்திரியங்களில் பற்று வைக்காத. சந்தோஷம், இரக்கம், நேர்மை, உட்புலநடக்கம் அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன்ஸ், சென்ஸ் ஆர்கன்ஸ், உட்புலநடக்கம் ஆகிய இவைகளை அமிர்தத்திற்கு சமமாக எண்ணி தினமும் மரியாதையுடன் அதை செய்து வா அப்படின்னு உபதேசம் இது. அடுத்தது அது தேகத்தில் அட்டாச்மெண்ட்டை வச்சுட்டுருக்காளே அவளை நிந்த பண்ணுறதுக்கு உண்டானது. கப்பல் ஆஃப் ஸ்லோகாஸ் சொல்கிறார். அனுக்ஷணம் யத் பரிஹத்ய கிருத்தியம் அநாத்ய வித்யா கிருத பந்த மோக்ஷணம் தேக பரார்த்தோய முமுஷ்ய போஷணே எஸ் சஞ்சதே சஸ்வமனேன ஹந்தி அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, எவன் ஆரம்பமில்லாத அஜ்ஞானத்தால் ஏற்பட்ட கட்டை அப்புறப்படுத்தப்பட்ட வேண்டிய தன் செயலை விடுத்து ஒரு நிமிடமும் இந்த தேகத்தை செயல்படுகின்றானோ அவன் தன் நடவடிக்கையால் தன்னை அழித்து கொள்கிறான் அப்படின்னு. அப்புறம் சரீர போஷணார்த்தி சன்னு ய ஆத்மானம் திதிருக்ஷதி கிராகம் தாருதியா திருத்வா நதி தர்த்தம் சகச்சதி. எவன் சரீர போஷணம் செய்து கொண்டு ஆத்ம தத்துவத்தை அடைய நினைக்கிறானோ அவன் கட்டை என்று நினைத்து முதலையை பிடித்து கொண்டு நதியை கடக்க நினைக்கிறான் அப்படின்னா சொல்லுவாள் தமிழில். மீசைக்கும் ஆசை,
கூழுக்கும் ஆசைன்னு. அதே போல் அதாவது இதையும் விட மாட்டேங்கிறான், ஆத்ம ஞானத்தை அடையணும்னு நினைக்கிறான், தேக பந்தத்தையும் விட மாட்டேங்கிறான், இந்திரிய நிகிரகமும் பண்ண மாட்டேங்கிறான், ரெண்டும் கேட்டான். ஸோ அவனை என்ன சொல்கிறாருன்னா, அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த அறகுறையாக இருக்கிறவன் முதலையை வந்து கட்டை நினச்சி அதை வச்சுன்னு அதை பிடிச்சுன்ட்டு நதியை தாண்டணும்னு நினைக்கிறான் அப்படின்றது. மோக ஏவ மகாமிருத்யு முமுக்ஷோ வபுராதிஷு மோகோ வினிர்ஜிதோ ஏன முக்தி பதம் அருகதி அப்படின்னு. முக்தி அடைய நினைப்பவனுக்கு உடலில் அவன் வைக்கும் அளவற்ற பற்றே ஒரு மிகப்பெரிய தடை. எவன் ஒருவன் அதை ஜெயித்தவனோ அவன் முக்தி எய்துகிறான். அதாவது தேகத்தில் பற்று எவன் வைக்கலையோ அவன் வந்து முக்தி அடைகிறான்னு சொல்கிறான். மோகம் ஜெஹி மகாமிருத்யம் தேகதார சுதாதிஷு எம் ஜித்வா முனையோ யாந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம். உடல், ஸ்திரீ, மகன் இவர்களிடத்தில் நீ பற்று வைக்காதே. காத்தே காந்தா கஸ்தே புத்திரா சம்சாரோயம் அதீவ விசித்திரகான்னு பஜகோவிந்தத்தில் சொன்னார். அதே தான், உடல், ஸ்திரீ, மகன் இவர்களிடத்தில் நீ பற்று வைக்காதே. முனிவர்கள் அப்பற்றை துறந்துதான் மோட்சத்தை எய்தினர். அவளுக்கு வந்து மேஜிக்காக இன்னும் நடந்துடல. அது முனிவர்கள்லாம் மோட்சத்தை அடைஞ்சான்னா அவளும் இதே மார்க்கத்தை தான் முதல்லேருந்தே கல்யாணம் பண்ணிக்கல. இதெல்லாம் பிரம்மச்சரியத்துலேருந்து டைரக்டாக சன்னியாசம் வாங்கிண்டவா. நம்ம காஞ்சி மடத்தில் அப்படி தான் அனுஷ்டானம் இருந்துட்டுருக்கு. ஸோ வைஷ்ணவ மடங்களில் தான் இதில் அகோபில மடம் அது மாதிரி அவள் வந்து கிரகஸ்தாலாகி அதுக்கப்புறம் பிரம்மச்சாரியிலேருந்து கிரகஸ்தாசிரமத்துக்கு போயிட்டு அப்புறம் வானப்பிரஸ்தம் இல்லை, அதுக்கப்புறம் சன்னியாசம் வாங்கிக்கிறாள். நம்ம இதில் பொறுத்த வரைக்கும் ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் டைரெக்டாக சில பேர் வந்து கிரகஸ்தாலாக இருந்து சன்னியாசம் வாங்கிக்கிறா, அது லௌகிகமாக இருந்து, அது வேறு விஷயம். பொதுவாக சன்னியாசம் வந்து பிரம்மச்சரியத்துலேருந்து டைரெக்டாக சன்னியாசம் வாங்கிக்கிறான். அப்படி தான் வச்சுட்டுருக்கு. அப்புறம் ஸ்தூல சரீரம் அதை பற்றி சொல்கிறேன். துவங் மாம்ச ருதிரஸ்நாயு மேதோ மஜ்ஜாஸ்தி சங்குலம் பூர்ணம் மூத்திரபுரீஷாபியாம் ஸ்தூலம் நிந்தியம் இதம் வபுகு அப்படி சொன்னார். இப்போது இந்த ஸ்தூல சரீரமானது நிந்திக்கத்தக்கது அப்படின்னார். ஏன் இந்த சரீரத்தை நிந்த பண்ணோம் அப்படின்னா, சரீரத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்க. இது அருவருக்கத்தக்க தோல், சதை, மாம்சம், இரத்தம், தமனிகள் மற்றும் நரம்புகள், கொழுப்பு, புறத்தோல், எலும்பு இவைகளை கொண்டது. இதெல்லாம் தெய்வ அனுகிரகத்தினால, பகவான் பண்ணுற அனுகிரகத்தினால இந்த தோல்லாம் வந்து உள் பார்த்து இருக்குது. இதெல்லாம் நினச்சி பாருங்க. இப்போது உள்புறம் இருக்கிற தோல் வந்து உள்ளே இருக்கிறது வெளியிலையும் வெளியில் இருக்கிறது உள்ளேயும் மாற்றி இருந்ததுன்னா நம்மளை காக்கா கழுகெல்லாம் விடுமா சொல்லுங்க. இந்த நரம்பெல்லாம் பார்த்தா, எலும்பெல்லாம் பார்த்தா நம்மளை கொத்தி பிராணனை உயிர் எடுத்துரும். நம்ம எல்லாமே ஒரு அனுகிரகம்தான். பஞ்சீகிருத்தேபியா பூத்தேபியா ஸ்தூலேபியா பூர்வகர்மணா சமுத்பன்னமிதம் ஸ்தூலம் போகாயத்தனம் ஆத்மனஹா. இந்த ஸ்தூலமான உடலானது பஞ்சபூதங்களால் ஒருவனுடைய கடந்த கால செயல்களை அனுசரித்து தயாரிக்கப்பட்ட இச்சரீரம் ஆத்மாவின் போகத்தை அனுபவிக்கும் இருப்பிடம். இதன் அனுபவம் நாம் விழித்திருக்கும் வேளையில் நமக்கு கிடைக்கிறது அப்படி சொன்னான். அதாவது இந்த ஸ்தூலமான உடலானது பஞ்சபூதங்களால் ஒருவனுடைய கடந்த கால செயல்களை அனுசரித்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னா, நம்ம என்ன இந்த ஜென்மாவில் உண்டான சரீரம் வந்து போன ஜென்மாவில் முந்தைய ஜென்மாக்களில் உண்டான பலன்கள் கர்ம பலனை அனுசரித்து அது வந்து டிசைட் ஆகுது. இவன் வந்து எந்த பறவை இந்த ஜந்து எந்த பறவையை எடுக்கணும்னு கர்மாவை வச்சு தான் டிசைட் பண்ணுறா. இச்சரீரம் ஆத்மாவின் போகத்தை அனுபவிக்கும் இருப்பிடம். இதன் அனுபவம் நாம் வீழ்த்திருக்கும் வேளையில் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு.
இந்த பஞ்சீகரண பிரக்கிரியை அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த தேகம் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது இல்லையா? பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த சரீரம். இப்போது ஐந்து கூறுகள், அது வந்து ஒவ்வொன்றும் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல்ல எல்லாத்தையும் ரெண்டு பாகமாக சம பாகமாக பிரிக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் அதான் 5 எலிமெண்ட்ஸ். இந்த 5 எலிமெண்ட்ஸையும் ரெண்டாக முதல்ல பிரிக்கிறது. அப்புறம் அதன் ஒரு பாகம் 1/2 அதை எடுத்துட்டு மீண்டும் 4 பாகமாக பிரிக்கப்பட்டு உள்ளது. அந்த ஒரு பாகம் ஒரு ஹாஃப் அப்படியே இருக்கு, இன்னொரு ஹாஃபை வந்து 4ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் பிறகு ஒவ்வொரு பெரிய கூறும் ஒரு பாதி அதனுடையதும் 8இல் ஒரு பாகம் மற்ற 4 கூறுகளையும் கொண்டும் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. 1/8 அந்த மற்ற 4லேருந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எலிமெண்ட்டும் 1/8 எடுக்கப்பட்டு அதை வந்து இந்த சரீரமானது தயாராகப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் அதை திருப்பி ரெக்கார்ட் பண்ணி ஒன்றா அதை ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணனா புரிஞ்சுன்றலாம். இங்கிலீஷில் சொல்கிறேன் எப்படி வந்து அது அந்த பஞ்சீகரண பிரக்கிரியைங்கிறது. The process is as follows. Each of the 5 elements is divided into 2 parts. One of the 2 halves is further divided into 4 parts. Then each gross element is formed by the union of 1/2 of itself with 1/8 of each of the other 4 அப்படின்னு. அப்படிதான் பஞ்சீகரண பிரக்கிரியை. அப்படி இந்த சர்வோபி பாஹ்ய சம்சாரः புருஷஸ்ய யதாஸ்ரயः வித்தி தேகமிதம் ஸ்தூலம் கிரகமேதினஹா அப்படின்னு. இந்த ஸ்தூல சரீரமானது ஒரு கிரகஸ்தனுக்கு வீடு மாதிரி காணப்படுகிறது. இந்த கிரகஸ்தனுக்கு இந்த சரீரமே ஒரு வீடு தான். கிரகஸ்தனுடைய வீட்டை போல் இதுவே கிரகஸ்தனுக்கு வீடு, இது ஸ்தூல சரீரம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இதோட நம்ம ஸ்தூல சரீரம் முடிஞ்சது. அதை இன்னைக்கு உபசம்ஹாரம் பண்ணிப்போம். நாளைக்கு மேலே கண்டினியூ பண்ணுவோம்.